இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க, என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் இந்த ஒரு 7 நாட்களில் அவங்க எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் முழுசாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லாங்க. கண்டிப்பாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரும் என்பதை பற்றி முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்க கணிப்பின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கும்பராசியில் இருக்காருங்க, மகர ராசியில் செவ்வாய் இருக்கார், மேலும் புதன் மகர ராசிக்கு செல்ல இருக்கின்றார். 19ஆம் தேதி அன்னைக்கு கும்பத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆக போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மேஷத்தில் வந்துட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு இருக்கார். சுக்கிரன் வந்துட்டு மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. மேலும் இந்த ஒரு வாரத்தில் வேறு எந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் சந்திரன் வந்துட்டு இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செஞ்சிட்ருக்காரு. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது நல்லதுங்க. மேலும் இந்த ஒரு வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், மேலும் என்னென்ன விஷயங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். தர்ம அதர்மங்கள் அப்படின்னு சொன்னாவே சுக்கிர பகவானை தாங்க குறிக்கும். அதாவது தர்ம அதர்மங்களுக்கு ஏற்றவாறு பலன்களை தரக்கூடிய ஒரு கடவுள் தான் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரவங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்துட்டு சூரிய பகவான் இந்த ஒரு 7 நாட்களில் 5ஆவது இடத்துல பயணிக்கிறாருங்க. இதனால் காரிய தடைகள்ங்கிறது உண்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த நாட்களில் முடிஞ்சிடும், இது பண்ணிடலாம், இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க காரியங்கள் தடைப்பட்டு போகுங்க. வேறு ஒரு தேதிக்கே இடமாற்றப்படும், இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தும் வகையில் இருக்குங்க. ஸோ மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைகள் என்பது ஏற்படும். மேலும் சந்திரனுடைய சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இருக்காதுங்க. செவ்வாய் பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் பயணம் செய்வதால் உங்களுடைய நண்பர்கள் விரோதியாக மாறுவாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, தின்னதொரு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதால் அவங்க உங்களுக்கு எதிரியாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலும் தேவையில்லாத அலைச்சலால் பொருட்செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரம் கூட இந்த ஒரு நாட்களில் உங்களுக்கு சில மந்தமாக தான் இருக்கும். இதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. புதன் பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4 மற்றும் 5ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்களுடைய உறவுகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்காதுங்க. எல்லா சமயத்துலையும் நம்மளுடைய சொந்தக்காரவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் 2 பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த 7 நாட்களில் அவங்களிடமே இந்த 7 நாட்களில் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. மேலும் உறவினரை பேணுவதில் மிகவும் கவனமாக இருப்பீங்க. ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா இருந்துக்கோங்க, சரிங்களா? மேலும் குரு பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இதனால் மனக்கவலை அப்படிங்கிறது மறந்து ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்பா சாமி கஷ்டம் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதையே யோசித்து பார்த்துட்ருப்பீங்க. அது வந்துட்டு போல் உங்களுக்கு தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய தொழில் காரணமாக நீங்கள் வெளியூரில் போய்ட்டு வேலை செய்ய வேண்டிய நிலைகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் வீட்டில் இந்த வாரத்தில் அமர்வதால் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு எப்போதும் போல் கொஞ்சம் திட்டுப்பாடுகளே கொஞ்சம் அதிகமாக சொல்வாக்கு அதிகரிக்கும். மேலும்
வெளிநாட்டில் இருந்து நல்லதொரு செய்திகள் கிடைக்கும். அதே போல் சனி பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல அமர்வதால் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட்டீங்க அப்படின்னா பண இழப்பு அப்படிங்கிறது அதிக இழக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்ததொரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே போல் ராகு பகவான் கும்பராசி 6ஆம் இடத்துல அமர்வதால் உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகள் சற்று அதிகமாகவே இருக்கின்றதொரு நாட்களில் காணப்படுங்க. கேது பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் 1ஆம் இடத்துல அமர போகிறாங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டுங்க. மேலும் சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் தோன்றி மறையும். ஆனால் அது பெரிய லெவலில் போய் சென்றடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் 18 மற்றும் 19ஆம் தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்ததொரு விஷயமாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப யோசித்து நிதானமாக செய்யுங்க. முக்கியமாக பேச்சில் நீங்கள் கவனமாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதாங்க இந்த பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் வழக்குகள் அதே போல் வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான ஒரு விஷயம் காணப்படும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி இதிலேயுமே வெற்றியும் பெறுவீங்க. அதாவது தெளிவான முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மனநிலையும் தெளிவாக தான் இருந்திருக்கும். அது கான்ட்ரவர்சி சாமர்த்தியாக செயல்பட்டு சாதகமான பலனையும் அடைவீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதை தாமதப்படும். இது ஒரு அர்ஜென்ட் விஷயம், பண விஷயம், பட் ஆனால் இன்றைக்கி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய பணம் கூட கைக்கு கிடைக்காத தாமதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க. ஏன்னா மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் முக்கியமான முடிவுகளில் தயக்கம் நீங்கி இந்த ஒரு 7 நாட்களில் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமைகளுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினால் பாராட்டு பெறுவார்கள். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்கள் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது என்பது நல்லதுங்க. மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு எதிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியம் அனைத்திலுமே வெற்றிக்கு பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு செயல் திறமை என்பது அதிகரிக்கும். மேலும் உயர்கல்வி கற்பவங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதொரு மதிப்பெண் எதிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து இந்த 7 நாட்களில் வர அறிவு திறமை என்பது அதிகரிக்கும். கல்வி மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்துட்டு அந்த ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வாதத்தின் மூலமாக நம்மள்கிட்ட இருக்கிற முழுமையாக மேட் டைல்ஸு